ஒரு சமூகத்தில் மக்கள் நலனுக்காக சமூக நீதி, மனித உரிமை, சமத்துவம், கல்வி, ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் போன்ற பல்வேறு முக்கிய அம்சங்களை உள்ளடக்கி மக்களை ஒருங்கிணைத்து செயற்பாடுகளில் ஈடுபடுபவர் சமூக செயற்பாட்டாளர் அல்லது சிவில் சொசைட்டி ஆர்கனைசர் அல்லது சிவில் சொசைட்டி ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லலாம். அனைவரும் மறந்திருக்கக்கூடும், ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் தனது சொந்த வாக்குமூலத்தை சமூக ஊடகங்களில் பரப்பியிருந்தார். இது தொடர்பான விடயங்களை தொகுக்கின்றது ஸ்டோரிஸ் அன்டால்ட். முன்னைய ஆட்சி காலத்தில், குறிப்பாக ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களால் ஒரு நிகழ்வு ஏற்பாடாகியிருந்தால் முன்னைய நாள் இரவு போலீஸ் அதிகாரிகள் குறித்த நபருடைய வீட்டிற்கு செல்வதும், மீறும் பட்சத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதுமான கலாச்சாரம் காணப்பட்டது. பொதுவாக சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அவர்களுடைய செயற்பாடுகளும் வடகிழக்கை பொறுத்தவரையில் உச்சம் தொட்டிருக்கின்றது. காரணம், அந்த அளவிற்கு இந்த பிரதேச மக்களினுடைய உரிமைகள் மீறப்படுதல் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சினைகள் நாளுக்கு நாள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. இத்தகைய சிவில் சமூக செயற்பாட்டாளர்களால் தான் இன்னும் எங்களுடைய சமூகம் ஒரு வீதமேனும் வாழ்கின்றது என்று சொல்லலாம். இந்த நிலையில்தான் மட்டக்களப்பு, கல்லடி, திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல்யமான சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார், குறிப்பிட்டு சொல்ல போனால் பொங்கு தமிழ் பேரவையின் வடகிழக்கு நிர்வாக சபை பொறுப்பாளரும், தாயக சேலணி என்ற சிவில் அமைப்பின் மட்டக்கிழப்பு இணைப்பாளரும், எம்பவர் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளருமாக இருக்கின்ற செல்வகுமார் வழிமறிக்கப்பட்டு இனம் தெரியாதோரால் தாக்கப்பட்டுள்ளார். இனம் தெரியாதோர் என்று சொல்வதை விட அரைகுறை தமிழ் தெரிந்த 4 அடங்கிய குழு ஒன்றினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்று சொல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பிலான அவருடைய வாக்குமூலம் குறித்த காணொலியினை சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. கடந்த 14ஆம் தேதி காலை குடும்பிமலை பிரதேசத்தில் வைத்து, அதாவது தரவை ராணுவ முகாமிற்கும் 5ஆம் கட்டை சந்தையில் அமைந்துள்ள ராணுவ முகாமிற்கும் இடைப்பட்ட பாதையில் அவர் வழிமறிக்கப்பட்டிருந்தார். வழிமறைத்த 4வரும் அருகில் இருந்த பற்றை காட்டுக்குள் இழுத்துச் சென்று அரைகுறை தமிழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் தொடர்பான கேள்விகளை கேட்டு சட்டைகள் கிழிக்கப்பட்டு உள் மேலாடையினால் கைகள் 2 பின்னால் கட்டப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார் என அவரது வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் குடும்பிமலை பிரதேசத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்குவதற்கு ஏற்பாடாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மரணதாப்பான் என்று சொல்லி அடிக்கிறாரு. கொண்டு போறேன்னு சொல்லித்தான் அந்த நடந்த சம்பவங்கள். நானும் என்னுடைய கை பின்னால கட்டப்படும் வரைக்கும் நான் 4 பேரோட முன்னால எந்த பிறனை கேட்டபடி நானும் நடந்து கொண்டேன். இந்த மோட்டர் சைக்கிளை உடைக்கிறானுங்க ஒரு பக்கம், மோட்டர் சைக்கிளை உடைச்சி பள்ளத்துக்குள்ள தூக்கி அறிகிறானு இன்னொரு பக்கம், 4 பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்க. அப்ப 4 பேரோட நான் இயலாமலுக்கு என்னோட கையை, என்னுடைய உள்பெணியனை கலட்டித்தான் கிழிச்சி எடுத்துதான் அதை பின்னுக்கு 2 கையையும் பின்னுக்கு பிடிச்சி பின்னுக்கு கட்டினதுக்கு அப்புறம் கூடுதலாக இந்த முதுகு பக்கங்கள்ல, முகத்துல, வயிற்றுக்கட்டுல, நெஞ்சு பக்கங்கள்ல எல்லாம் அடிகள் விழுந்தது. அடிகள் விழுந்து வாயால கொஞ்சம் ரத்தம் வர்றதுல நான் மயங்கி விழுந்தேன். நான் மயக்கமானதுக்கு பிறகு வந்து எங்க போனாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. ஒரு பக்கம் 5ஆம் கட்ட சந்தையிலே முகாம், அதுக்கு அடுத்தது இது அடுத்த ராணுவ முகாம். இந்த 2 ராணுவ முகாமுக்கும் விடப்பட்ட பகுதியில் மோட்டர் சைக்கிளில் 4 பேர், 2 மோட்டர் சைக்கிளில் 4 பேர் வந்து என்னை மறைச்சி என்னை காட்டுக்குள் எடுத்து கொண்டு போய் என்னுடைய கரைக்கு சேர்த்தெல்லாம் அந்த நிலையில போயிட்டு அவங்களோட நானும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி கட்டாயப்படுத்தி பார்த்த நேரத்தில் முடியல. அந்த உடுப்புகளையை கலட்டி, அந்த உள்ள போட்டிருந்த பெனியனையை கலட்டி அந்த கையை பின்னுக்கு வச்சு கட்டிட்டு முகத்திலெல்லாம் அடித்து, முகமெல்லாம் எனக்கு கொஞ்சம் காது பிரச்சனையாக இருக்குது. இந்த என்னுடைய முதுகு பகுதிகள் எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளான சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் தற்சமயம் சந்திவெளி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்று வரை வைத்தியசாலையில் இருக்கின்றார். இந்த நிலையில் வாழைச்சினை போலீஸ் அதிகாரிகளினால் நேற்று முன்தினம் வைத்தியசாலையில் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் தெரிந்த விடயம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் இது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்திற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு சத்திரகுண்டான் படுகொலை தூவிக்கு முன்னால்
முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஏற்பாடாகியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்களுக்கு மத்தியில் கொக்குவில் போலீஸ் நிலைய விசேட புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் படம் எடுத்துக் கொண்டிருந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. அழிப்பு வாரம் அந்த வாரத்தை நாங்க அனுஷ்டிக்கிறதுக்கு கூட இந்த அரசாங்கத்தில் நடை இருக்குதா? என்ன தேவைக்காக இன்னும் நீங்க எப்படி செண்டி பார்க்க விரும்புறீங்க? நீங்க ஏன் எடுத்துறீங்க இந்த வீடியோ? என்ன செய்ய போறீங்க? நீங்க யார்கிட்ட கொண்டே கொடுக்க போறீங்க? நீங்க ஒரு நியாயமான கடந்த காலங்களில் உங்களுக்கு அப்படி ஒரு இது இருந்தா இந்த காலத்துல நீங்க அதை ஒரு தெளிவுபடுத்துங்க. எல்லா ஊடகவியலர் வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்வுல இப்ப நாங்க பங்கு பெற்றோம்ன்றதை அவங்க வெளியில கொண்டு வருவாங்க அந்த ஆவண அடிப்படை அது இப்படியே இருக்கிறது வந்துன்றதை நீங்க ஒரு அல்லது இதை நாங்க செய்ய வேண்டிய தேவைங்களுக்கு மேலிடத்தில் சொல்லப்பட்டிருக்கனால அதை கூட நீங்க சொல்லுங்க இப்ப நாங்க அதை கேட்கிறோம். இப்படியாக நிகழ்வுகள் கொண்டாடுறதுன்ற நிகழ்வுகளை அனுட்டிக்கிற நேரம் இந்த நிகழ்வுகளை பணம் எடுத்து ஆவணப்படுத்துற நோக்கம் என்னன்னு தெரியப்படுத்தப்படணும். இந்த நிகழ்வின் போது இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீனிவாஸ் அக்ரி பிரைவேட் லிமிடெடினுடைய டைரக்டரும் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் கூட அந்த சந்தர்ப்பத்தில் இருந்திருந்தார். புலனாய்வு என்பது ரகசியமாக தகவல்கள் சேமிப்பது. ஆனால் போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினர் பொதுப்பள்ளியில் அச்சம் ஏற்படும் வகையில் செயற்படுவது இவ்வாறான பிரச்சனைகள் உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்துவிடுகின்றது. 2. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஊடகவியலாளர்களினால் எப்படியாவது செய்தி வழியாக வெளிப்படுத்தப்படும் ஒரு விடயமாகும். எது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் எந்த தரப்பினரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பது குறித்த தகவல் வெளிப்படுமா அல்லது அவருக்கான நியாயம் கிட்டுமா என்பது தொடர்பில் கேள்வியே. இதுபோன்று பேசப்படாத கதைகளை தெரிந்து கொள்ள ஸ்டோரிஸ் அன்டோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.